ஏமா, அர்ஜுனோட அக்கா நகையை பாக்கணும்னு சொன்னாங்கல்ல, இங்க வந்து கேட்பாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்காங்களே, ஏமா? இப்ப எதுக்கு அத பத்தி கேட்டுட்டு இருக்க? நீ ரெடி ஆகுற வழிய பாரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மா, நீங்க அமைதியா இருமா. அவங்க வந்து நகையை காட்டுங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த பிரச்சனையை வச்சுதான் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். நீ நினைக்கிறது நடக்காது. ஏன்னா அவங்க இனிமே நகைய பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? காலையில கூட போன் பண்ணி நகையை காட்டி ஆகணும்னு சொன்னாங்களே, இப்ப கேட்க மாட்டாங்கன்னு சொல்ற? இங்க பாருமதி, காலையில அவங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட அத பத்தி பேசினேன். அவர் எதையுமே யோசிக்காம டக்குன்னு மாப்பிளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ள அவங்க அக்கா கிட்ட சத்தம் போட்டிருக்காரு. இனிமே பொண்ணு வீட்டுல நகை கேட்க கூடாது, பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரா மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அந்த அம்மா கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. பாரு எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாரு. போமா, இந்த பிரச்சனையை பெருசாக்கி எப்படியாவது கல்யாணத்தை தள்ளி போடலாம்னு பார்த்தேன். அதையும் அப்பா நடக்க விடாம பண்ணிட்டாரு. மதி, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கல்யாணத்தை தள்ளி போடவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. ஏன்னா உன் கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு உங்க அப்பா பிடிவாதமா இருக்காரு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இவ்ளோ தங்கமான மாப்பிள்ள அமைஞ்சும் ஏண்டி வேண்டான்னு சொல்ற? மா, சொன்ன உனக்கு புரியாதுமா. என்ன என்னோட இடத்துல இருந்து உன்னால பார்க்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சரியா வராது. இந்த பாரு, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க தேடினாலும் இவர மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டாருடி. உண்மையிலேயே இவர் மாப்பிள்ளையா கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொல்றத கேளு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா கடைசியில வெறும் கையோட தான் நிக்கணும். அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயா, நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? படிச்சிடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். திரு விஸ்வநாதன், திருமதி மைதிலி அவர்களின் மகளான குமாரத்தி மதியழகிக்கும், திருமதி செல்வியின் தம்பியும் திரு சேகரின் மைத்துனருமான குமாரன் அர்ஜுனுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. வரும் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ய முடிவு செய்யப்படுகிறது.